ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் நம்ம குணசேகரன்லாம் ஒரு மனிதனே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ தர்ஷினி ரொம்ப முடியாமல் இருக்காங்க, இக்கட்டான சூழ்நிலையில் பரிதாபமாக இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு அத்லெட்டிக் வீராங்கனை. அந்த பெண் இப்போ பார்த்தீங்கன்னா சுயநினைவு இல்லாமல் பயந்த சுபாவமாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு பெத்த அப்பனா சப்போர்ட் பண்ணாமல் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம குணசேகரன் ஏற்பாடு பண்ணுறாரு. ஏற்கனவே நம்ம கரிகாலம் சொன்னார், இது போல் தர்ஷினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் தெளிஞ்சிரும்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக பேசினார். இதனால் நம்ம கதிர் அடிக்க பாஞ்சார். எப்படா எங்கள் வீட்டு பெண்ணை தரக்குறையாக பேசணும்னு சொல்லி அடிக்க பாஞ்சார். அந்த சூடு சொரணை கூட நம்ம குணசேகரனுக்கு கிடையாது. இப்போ என்னென்னா இன்றைக்கி ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா தர்ஷினிக்கும் கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லி நம்ம குணசேகரன் தடாலடியே சொல்லிட்டு இருக்காரு. இது அந்த வீட்டில் பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. சமீப காலமாக நம்ம கரிகாலனுக்கு தைரியம் அதிகமாக வந்துருச்சு. அந்த வீட்டில் இருக்கிற கதிர் ஞானத்தையும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டார். கதிரை அடிக்க பாயிருது, ஞானத்தை அடிக்க பாயிருதுன்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம குணசேகரன் கரிகாலனுக்கு கொடுத்த சப்போர்ட் தான். இதுபோல் என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் வீட்டுக்கு மருமகன், தர்ஷினி உனக்கு பொண்டாட்டின்னு சொல்லி பயங்கரமாக நம்ம கரிகாலனை உசுப்பேற்றி விட்றாரு. அதனால் கரிகாலம் யாருக்கும் அடங்காமல் அந்த வீட்டில் ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்ம முட்டாள் குணசேகரனுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியலன்னு தெரியல. ஒரு மைனர் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதே போல் அந்த பெண் மேஜர் ஆனால் கூட அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக யாரையும் கட்டி வைக்க முடியாதுன்னு சொல்லி முட்டாள் குணசேகரனுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. அவர் பாட்டுக்கும் இஷ்டத்துக்கும் நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நம்மக்கிட்ட பவர் இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காரு. குணசேகரன் வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது குணசேகரன் வச்சது தான் சட்டமாக இருக்குது. குணசேகரன் என்ன சொன்னாலும் அந்த வீட்டில் யாரும் எதிர்த்து பேச முடியல. ஏன்னா சட்ட ரீதியாக கூட அவர் தர்ஷினி நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அவர் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வச்சிருக்காரு. அதனால் குணசேகரன் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் அந்த வீட்டு பெண்கள் ஒன்றும் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துல பயங்கரமாக கத்துறாங்க. என் பொண்ணை விட்டுட்டு என்னால் போக முடியாது, என் பொண்ணுக்கு இப்போ நான் தான் கூட இருக்கணும், ஒரு பெத்த தாயை கூட இருக்க விடாமல் தடுக்கிறீங்களே, இது என்ன நியாயம்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி வெளியே இருந்து கத்துறாங்க. ஆனால் யாரும் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. கூடிய சீக்கிரம் நம்ம கரிகாலனை வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா கரிகாலம் இப்போது அளவுக்கு மீறி எல்லாம் கடந்து போயிட்டு இருக்காரு. எப்படியாவது தர்ஷினியை கல்யாணம் பண்ணி தீருவேன், தர்ஷினி எனக்கு தான் கட்டி வைக்கணும்னு சொல்லி இந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மிருகமாக நம்ம கரிகாலம் இருக்காரு. அதனால் கரிகாலன் என்ற அந்த கருநகை பாம்பை அந்த வீட்டிலேருந்து அடித்து விரட்டணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எதிர்நீச்சல் சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர நோட்டிஃபிகேஷன் பில்லை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.